விஷயத்துக்கு. சபையில் என்னை இந்த முன்னாடி நிறுத்தல, என்னை அங்க செய்யல, எனக்கு இந்த இவங்க கணம் பண்ணல, என் வீட்டுக்குள்ள மதிக்கல, வேலை செய்தல மதிக்கல, இதுக்கெல்லாம் ஒரு வைராக்கியம் காண்பிக்கிறோம். பழிக்கு பழி வாங்கிடணும், ஒரு வைராக்கியம், ஒரு பிடிவாதம். எதுக்கெல்லாம் வைராக்கியம் வச்சிருக்கிறோம்? ஆண்டு சொல்றாரு, எதுக்கு நம்ம வைராக்கியம் இருக்கணுமா? பரிசுத்தை காத்துக்கொள்வதில் அந்த வைராக்கியம் இருக்கா? அந்த வைராக்கியம் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், எதையும் தூக்கி எறிய உங்களால் முடியும். அதனால தான் ஆண்டு சொல்லும் பொழுது, உன் கண் இடல் உண்டாக்கினால், உன் கண்ணை சொல்லுங்களேன், கண் இடல் உண்டாக்கினால் கண்ணை பிடிங்கி போட்டுருவோமா நம்ம கண்ணை? உன் கை இடல் உண்டாக்கினால் தடித்து போடுனா வெட்டிருன்றார் கையை. உன் கால் இடல் உண்டாக்கினால் வெட்டி போட்டுருன்றாரு. இதை செய்ய முடியுமா? 2 கண்ணு தானே பாஸ்டர் இருக்குது. இது பிடுங்கன்னா என்னைக்கோ பிடுங்கி போட்டிருக்கணுமே. ஏன் ஆண்டு அதை வெட்டி போடுறாருன்னா, அந்த அளவு கூட ஒரு வைராக்கியம் இருக்கணும். எது உன்னை இடர பண்ணுது? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உன்னை இடர பண்ணுதா, வெட்டிருன்றாரு. சில இடத்துக்கு நீ போறதுனால தப்புன்ற, அதை வெட்டிரு. எங்க நீ தடுமாறியோ அதை உன்னை விட்டு எடுத்து போடுவதில் நீ ஜாக்கிரதை. வைராக்கியம் அங்க பாரபட்சம் பார்க்காத, அங்க பாரபட்சம் பார்க்காத. தேவன் சொல்றாரு, உன்னை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுகிறதுல எதையும் இழப்பதற்கும் எதையும் நஷ்டமடைவதற்கும் நீ ஜாக்கிரதையாரு. அதுக்கு பேர் தான் வைராக்கியம். அல்லேலூயா. ஆனா சபை உலகத்தோடு சமரசமானது, தீத்திர சபை கரைபட்டு போனது. முதல்ல நிர்விசாரம், 2வது பரிசுந்தை இல்லை. இப்படி கரைப்பட்டு போன சபைக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். இந்த எச்சரிப்பு நமக்கு கற்றுக் கொடுக்குற எச்சரிப்பு. ஒருவேளை இன்னைக்கு நீ நிர்விசாரமாக இருந்திருப்பீங்கன்னா, எவ்வளோ தடம் கர்த்தரோடு பேசியும் நீங்கள் ஆண்டு ஆலோசனை கேட்காம, ஜெபம் இல்லாமல், பிசாசினால் நடத்தப்படுகிறதை அறிந்தும் நிர்விசாரமாக இருந்திருப்பீங்கன்னா, உங்கள் தவறான போக்கை கர்த்தர் பலமுறை எச்சரித்தும் பரிசுத்தம் இல்லாமல் நீ செய்கிற பாவத்தை செஞ்சுக்கிட்டே துணிகரமாக நடந்து கொண்டிருப்பீங்கன்னா, கர்த்தர் கடைசியாய் ஒரு எச்சரிப்பை தியத்திரா சபை கொடுத்தது போல நமக்கும் வைத்திருக்கிறார். வாசிங்க, கர்த்தரின் எச்சரிப்பு. வெளிப்படுத்த 2:18. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தியத்திரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள, பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. தேவகுமாரன் இந்த காத்து நல்லா கவனிங்களேன். இந்த 7 சபைகளை குறித்து கர்த்தர் பேசும் பொழுதெல்லாம் ஆரம்பத்தில் தன்னை வெளிப்படுத்துவார். 7 பொன் குத்துகளுக்கு நடுவில் உலாவுகிற 7 நட்சத்திரமுடையவர் சொல்லுகிறதாவது இப்படின்னு ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பார். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த தியத்திரா சபைக்கு சொல்லும் பொழுது தான் யார் என்பதை கர்த்தர் சொல்றார். பாருங்களேன், என்ன சொல்றாரா? அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உடைய தேவகுமாரன் பூமியில மனுஷகுமாரனா இருந்தார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவனுக்கு வெளிப்படுறேன் அப்படின்னா, என் கண் எப்படி இருக்குது? அக்கினி ஜுவாலை, என் கால் வெண்கலம் போன்ற பிரகாசமான வெண்கல பாதம், அப்படி உடைய தேவகுமாரன் நான் சொல்றேன் உனக்கு அப்படின்றார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது புரிதலுக்கு முன்னாடி யோவானுக்கு கர்த்தர் தன்னை தரிசனமா காண்பிச்சார். இந்த 1 அதிகாரம் ஆரம்பிக்கும் போது யோவானோடு கர்த்தர் பேசுவார் தரிசனத்துல. அப்போ யோவான் தன்னோடு பேசின கர்த்தரை பார்க்கறதுக்கு அப்படி திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்க்கும்போது நீங்க வெளிப்படுத்த 1 அதிகாரம் 10 17 வரை வாசித்தீங்கன்னா, இயேசுவை பூமியில யோவான் எப்படி பார்த்தானோ அதே சரீரத்தை மகிமையாக யோவான் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது நீங்க வாசிங்க 14ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. யோவான் இயேசுவை பார்க்கறான், அவர் கண்கள் எப்படி இருந்துச்சாம்? அக்கினி ஜுவாலை. 15ஆம் வசனம். அவருடைய பாதங்கள் உலகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய காலை பார்க்கறா, வெண்கல பாதம். இதைத்தான் தீத்திர சபை சொல்றாரு, நான் அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள் வெண்கலப்பா. இந்த தரிசனத்தை யோவான் பார்த்த உடனே 17ஆம் வசனம் வாசிங்க. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். யாரை பார்த்தப்ப? இந்த இயேசு பூமியில் இருந்தப்ப இதே யோவான் எல்லா சீசனும் 8 இருப்பான். இந்த யோவான் எங்கதான் சாஞ்சிருப்பான்? யார் மார்பில? இயேசு மார்பில சாஞ்ச. அந்த இயேசு பார்த்து இப்ப செத்தவனை போல விழுகிறான். நல்ல சொல்றத தயவு செய்து பின்னாடி இருக்கிறவங்களும் சரி தயவு செய்து கவனிங்க. இயேசுவை பூமியில பார்க்கும்போது மார்பில சாய்ந்து அவரோடு பின்னி பிசைஞ்சிருந்த யோவான்,
அதே இயேசுவை தான் தரிசனத்தை பார்க்குறான், பயந்து நடுங்கி செத்தவனை போல விழுந்துட்டான். ஏன்னா இயேசு பூமியில் பார்க்கும்போது அன்பின் சொரூபியா பார்த்தான், இரக்கமுள்ளவராக பார்த்தான். இப்போ தரிசனத்தை பார்க்கும்போது இரக்கமே இல்லாத நியாயாதிபதியாய் பார்த்தான். தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது எப்படி வெளிப்படுத்தினார்னா, அவர்கிட்ட இரக்கமே இல்லை. அவரை பார்த்த உடனே அவன் நடுங்கி ஆளு கை கால் நடுங்கி செத்தவனை போல விழுந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் வரும், 2000 வருஷங்களுக்கு முன்பு இந்த பூமிக்கு வந்த இயேசு அன்புள்ளவராய், இரக்கமுள்ளவராய், தயவுள்ளவராய், மன்னிக்கிறவராய், நேசிக்கிறவராய் வந்த அதே இயேசு ஒரு நாள் வரப்போகிற சபை அழைக்க, அன்னைக்கு இரக்கம் இல்லாத நியாயாதிபதியாக வருவார். அன்றைக்கு சபையை நியாயம் தீர்க்கும் பொழுது அவர்கிட்ட இரக்கம் இருக்காது. அப்படி கண்கள் எப்படி இருக்குதா, அக்கினி ஜுவாலை. அப்படின்னா அதை கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த கண்ணு தக 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 நெருப்பு போல எரியுது. அந்த காட்சியை யோவானை பார்க்க முடியல. இதே கண்ணை தான் ஒரு நாள் பூமியில் இயேசுவை பார்த்தான் யோவான். எப்போ அப்படின்னா, லாசரு அடக்கமணியாச்சு. லாசர் மரித்து அடக்கமணி 4 நாள் ஆச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே, மரியாள் அழுகிறதையும் பார்த்த உடனே இயேசு என்ன செய்தாராம், கண்ணீர் விட்டார். இயேசுவின் கண்களில் கண்ணீரை பார்த்து கலிகூர்ந்த அந்த யோவான் இப்ப அதே கண்ணை பார்க்கறான், செத்தவனை போல விழுந்துட்டான். ஏன்னா இயேசுவின் கண்கள் அன்னைக்கு இரக்கம் இருந்துச்சு, இன்னைக்கு என்ன இல்லை, இரக்கம் இல்லை. ஒரு நாள் இயேசு வருவார், மத்திய ஆகாயத்தில் வரும்போது இரக்கம் இருக்காதுங்க. நீங்க அதுவரைக்கும் செய்த எந்த காரியமும் வரப்போவதில்லை. முடிவு பரியந்தம் நாம் நம்ம ரட்சிப்பை காத்திருக்கிறோமா, அவ்வளவுதான். நாம கொடுத்தது, செஞ்சது, போனது, வந்தது அதெல்லாம் அடுத்து. உன் ஜீவியம் பரிசுத்தமா இருக்கா, தேவ ஆவியா நடத்தப்பட்டீங்களா, அனுதினமும் தேவனோடு உறவாடுகிற அந்த அனுபவம் உண்டா, கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சீங்களா, உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை கர்த்தர் பேசும் பொழுது அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒப்புரவானீங்களா, அதை பார்த்து மனவாட்டியாக கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். துணிகரமாய் நடக்கிறவர்கள் நியாயாதிபதியை சந்திப்பார்கள். இரக்கமற்ற நியாய தீர்ப்பு. மத்திய ஆகாயத்தில் இயேசு வரும் பொழுது ஒரு கூட்டத்துக்கு மணவாளன், இன்னொரு கூட்டத்துக்கு நியாயாதிபதி. நீங்க எப்படி சந்திக்க போறீங்கன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஆண்டவர் எச்சரித்து உங்க சுவாபத்தை நீங்க மாத்திக்க மாட்டீங்க, உங்க குணத்தை மாத்திக்க மாட்டீங்க, அந்த பாவ பழக்கத்தை நீங்க விட மாட்டீங்க, நீங்க மனம் திரும்ப மாட்டீங்க அப்படின்னா உங்க முடிவு பரிதாபம். உங்க வாழ்க்கை, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஜெபமே இல்லாம வாழ்ற வாலிப பிள்ளைங்க, ஒருவேளை கர்த்தருடைய வருகை வரும் பொழுது நீ அப்படிப்பட்ட நிலைமையில இருப்பன்னா, உண்மையா சொல்கிறேன், வருகையில கைவிடப்படுவாய். ஐயோ ஆண்டவரே, வாலிபமே உமக்காக வாழ்ந்தேன், கர்த்தர் நீ இன்னார் என்று அறியேன், நீ எவ்விடத்தாரோ அப்படின்னு அக்கிரம செய்கார என்னை விட்டு அகன்று போ. அந்த வாழ்க்கையில இப்படி அருவருப்பு இருக்குது, யாருக்குமே தெரியாது. நான் வார்த்தை கொண்டு எச்சரித்தேனே, உன் சுவாபத்தை எச்சரித்தேனே, நீ மறைவாசித பாவ பழக்கத்தை எச்சரித்தேனே, நீ மனம் திரும்பாம துணிகரமாக கரைபட்ட வாழ்க்கை சபைக்குள்ள கடந்தியே. கர்த்தர் சொல்றாரு, நீ இன்னைக்கு மனம் திரும்பினா நீ என்னை மணவாளனாய் பார்ப்ப, இல்லை நான் நியாயாதிபதி. அவருடைய கண்கள் அவ்வளோ அக்கினி ஜுவாலை. அவர் பாதம் எப்படி இருந்துச்சா, இந்த வெண்கல பாதம் எதை குறிக்க தெரியுங்களா, வாசிங்க, வெளி புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். இந்த வசனம் அர்த்தம் என்ன தெரியுங்களா, கடைசி நாளிலே கர்த்தர் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது, ஜனங்களை ஆக்கினை தீர்ப்புக்குள் தள்ளும் பொழுது, அந்த ஜனங்களை எப்படிப்பட்ட கோபாக்கினைக்குள் அவளை தள்ளுவார் என்பதற்கு அடையாளமாக, ஆலையில ரசத்தை பிழிவதற்கு எப்படி காலில் மிதிப்பால் அதுபோல கர்த்தர் என்ன செய்தாரா, மிதித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வெண்கல பாதை எதை குறிக்குதுன்னா, ஜனங்களை கர்த்தர் கோபாக்கினைக்குள் தள்ளுவதை குறிக்கிறது. இதே கால்கள் தான் யோவான் ஒரு நாள் கொல்கொதா மலையில இயேசு அந்த சிலுவை சுமந்து கொண்டு அந்த முள்ளிலையும் கல்லிலையும் நடந்து போன அந்த கால்களை யோவான் பார்த்தான். அந்த சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கதறினா ஆண்டுடைய கால்களை பார்த்து. இன்னைக்கு அதே கால் தான் வெண்கலம் போல பிரகாசிக்கிறத பார்த்து நடுங்கி விழுந்தான். இன்னைக்கு ஆண்டு இரக்கமுள்ளவருங்க, அவர் பாதத்தை பிடிச்சிட்டு அழுகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சிட்டப்பா, இந்த பாவத்துல விழுந்துட்டப்பா, எத்தனையோ முறை நீ எச்சரிச்சிங்க, என் வாலிப நாட்களை நான் வீணாக்கிட்டேன், என் ஜீவியத்தை நான் பாழாக்கிட்டேன், நான் மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டேன், என் கண் இச்சையில விழுந்தேன், என் இருதயத்தின் அருவருப்புல விழுந்தேன், என் குடும்பத்தை தெரியாம யாரு மறைமாய் சில பாவங்கள் செய்தேன், இருதய கடினத்தோடு வாழ்ந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு ஒரு பாதத்தை பிடிச்சு அழ முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பாதம் இரக்கமுள்ள பாதம், ஆணைகளால் கடாவப்பட்ட பாதம். இன்னைக்கு இந்த வாய்ப்பை தவறட்டுட்டேன்னு வைங்களேன், ஒரு நாள் இயேசு சந்திப்போம். அன்னைக்கு அவர் கால்கள் வெண்கல பாதம் போல இருக்கும், பார்த்து பிடிக்க முடியாது. மார்பிலே சாய்ந்திருந்த யோவானே செத்தவனை போல விழுந்தான்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அன்பாய் சொல்லுகிறேன், நிர்விசாரமாக இருக்காதீங்க. உங்கள் ஜீவியத்தை தயவு செய்து சரிப்படுத்துங்க. ஆண்டவங்களோட உறவு சீர்படட்டும். நீங்கள் எப்படிப்பட்ட வேலைக்கு போங்க, எவ்வளோ பெரிய தொழில் பண்ணுங்க, நீங்கள் 24 மணி நேரம் பிஸியான ஆளாகவே இருங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், இது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வராது. ஜெபிக்க நேரம் இல்லாமல், தேவனை தேட நேரம் இல்லாமல் நீங்கள் ஆளானப்பட்ட காரியம் செய்கிற நபர்ல இது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வராது. ஆண்டவரோட உறவை பலப்படுத்துங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்துக்கும் மனம் திரும்புங்க. தேவன் கடைசி ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அதே வெளிப்படுத்த 2:29 தீத்திர சபைக்கு எல்லாம் எச்சரித்து சொல்லுவாரு, ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை தீத்திர சபைக்கு தான் எச்சரித்தார். சொல்லிட்டு முடிவு சொல்றாரு, நான் இவனுக்கு மட்டும் சொல்லல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உனக்கு காது இருந்து நீ மனம் திரும்ப ஆயத்தன்னா மனம் திரும்ப. நீ நிர்விசாரமா இருந்துடாதீங்க. எப்போ நம்ம கிருபை வாசல் அடைக்கப்படும் தெரியாது நமக்கு. உங்கள் உடஞ்சி போன பலிபீடத்தை, உங்கள் ஜெப வாழ்க்கையை தயவு சரிப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு இதுவரை உங்களை என்னென்ன பேசினாரோ அதுக்கு மனம் திரும்புங்க. நிர்விசாரமாய் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு மனம் திரும்பி, எசப்பா நான் மனம் திரும்புகிறேன், என்னை வருகைக்கு ஆயத்தமாக்கும். அல்லேலூயா.